காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு பெரிய மாமரத்தோட உச்சியில ஒரு கூட்டை கட்டி அதுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேரு ஜக்கு. இந்த சமயத்துல கோரிக்காக ஒரு முட்டை இட்டு இருந்தது. கோரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் அருவிக்கரையில போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பொழுத போய்கிட்டு வரேன். ஆனா நீ கூட்டிலேயே இருந்து முட்டைய பத்திரமா பாத்துக்க. இப்படி சொல்லிட்டு காலுக்காகம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜக்கு இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, நான் என் நண்பர்கள் கூட போய் விளையாட போறேன். இப்படி சொன்ன ஜக்குவும் அங்க இருந்து தன்னோட நண்பர்களை தேடி பறந்து போனான். அப்பாவும் பிள்ளையும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் இந்த முட்டை பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கணுமா? எனக்கு மட்டும் போர் அடிக்காதா? நான் கூட என்னோட தோழி சாவிய பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்படி நினைச்ச கோரிக்காவும் பிறகு பக்கத்து மரத்துல கூடு கட்டி வந்த சோனா குருவியோட கூட்டுக்கு போச்சு. சோனா சோனா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற தகவல் எனக்கு இப்பதான் கிடைச்சது. இந்த சமயம் பார்த்து வீட்டுல காலுஜியும் இல்ல, ஜக்குவும் இல்ல. நீ கொஞ்சம் என்னோட முட்டைய பத்திரமா பாத்துக்க. நான் போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். கோரியக்கா, நீங்க போய் உங்க அம்மாவை பாருங்க. முட்டைய பத்தி கவலைப்படாதீங்க, முட்டைய நான் பாத்துக்கிறேன். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்காவை தன்னோட தோழிய பார்க்க அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கோரிக்காவோட கூட்டுக்கு வந்த சோனா குருவி அங்க இருந்து முட்டைய பாதுகாக்க ஆரம்பிச்சது. கோரி, நீ எப்படி இங்க வந்த? உன்னோட கணவர் கூட்டுல இருக்காரா? காலுஜி ஊர் சுத்த போயிட்டாரு, ஜக்கு விளையாட போயிட்டான். கூட்டுல தனியா உட்கார்ந்துருக்க எரிச்சலா இருந்தது. அதனாலதான் பக்கத்துல கூடு கட்டி இருக்கிற சோனா குருவி கிட்ட போய் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பாத்துட்டு வரேன்னு ஒரு பொய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். நான் திரும்பி போற வரைக்கும் சோனா குருவி என்னோட முட்டைய பத்திரமா பாத்துக்கோ. கோரி, உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல எப்படி எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வைப்பியோ, இப்பவும் அதே மாதிரிதான் இருக்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இந்த சமயத்துல ரீட்டா கிளி ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு கோரிக்காவும் கூடு கட்டி இருந்த மரத்துல இருந்த மாம்பழங்களை பறிக்க வந்துச்சு. ரீட்டா மாம்பழங்களை பறிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அது மாம்பழத்தை பறிக்கிறப்ப ஏதாவது அசைவு ஏற்பட்டு கூட்டுல இருக்க முட்டைக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். அதனால ரீட்டா கிளியை நாம இப்பவே தடுத்தாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி உடனே ரீட்டா கிளி கிட்ட போச்சு. ரீட்டா, நீ மாம்பழத்தை பறிக்கிறதுக்காக கல் எடுத்து அடிச்சா கோரியாக்காவோட முட்டை கல்லு பட்டு உடைஞ்சு போனாலும் போகலாம். அதனால நீ கீழே கிடக்குற மாம்பழங்களை மட்டும் எடுத்துட்டு போ. கோரியாக்கா அவங்க கூட்டுல இருக்கிற முட்டைய பாத்துக்க சொல்லிட்டு உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. சரி சோனா, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். கீழே கிடக்குற மாம்பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த மரத்தோட இன்னொரு பக்கமா ஜக்கு தன்னோட நண்பர் ராஜி அழைச்சிட்டு வந்தான். ராஜி, நீ இங்கேயே இரு, நான் இப்பவே உனக்கு மாம்பழம் பறிச்சு தரேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு கல்ல எடுத்து ஒரு மாம்பழத்தை நோக்கி விட்டு எறிஞ்சான். அந்த கல்லு மாம்பழத்துல படாம நேரா மேல போய் கூட்டுல இருந்த முட்டையில பட அந்த முட்டை உடைஞ்சு போச்சு. ஜக்கு கல்ல எடுத்து வீசினதை பார்த்த சோனா குருவி உடனே அவசர அவசரமா மேல போச்சு. இப்படி மேல போன சோனா குருவி முட்டை உடைஞ்சிருக்கத பார்த்துட்டு ஜக்குவை திட்ட ஆரம்பிச்சது. ஜக்கு, உன்னோட தம்பி இருக்கிற முட்டை கூட்டுல இருக்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா? இப்ப கல் எடுத்து அடிச்சா அந்த முட்டையை நீ உடைச்சிட்ட. உங்க அம்மா வந்தோடனே இந்த விஷயத்த நான் சொல்லிடுவேன். நீ உங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போற. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு கோரிக்காவன் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரிக்காவன் இப்படி வந்ததை பார்த்த ஜக்குவும் அம்மா பின்னாலேயே கூட்டுக்கு வந்தான். கூட்டுல உள்ள தன்னோட முட்டை உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்த கோரிக்காவும் அழ ஆரம்பிச்சுது. சோனா, உன்னை நம்பிதானே முட்டைய கூட்டுல வச்சுட்டு போனேன். என்னோட முட்டை எப்படி உடைஞ்சுது? கோரியக்கா, நான் உங்களோட முட்டைய பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீட்டா கிளி இங்க வந்து மாம்பழங்களை பறிக்க பாத்துச்சு. நீ மாம்பழங்களை பறிக்கிறப்ப முட்டைக்கு ஏதாவது ஆபத்து வரலாம்னு சொல்லி கீழே கிடக்குற மாம்பழங்களை எடுத்துட்டு போக சொன்ன. நான் இப்படி ரீட்டா கிளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல ஜக்கா அவனோட நண்பனுக்கு மாம்பழம் பறிக்கிறதுக்காக கல்ல எடுத்து விட்டு இருந்துச்சு. உங்க முட்டையை உடைச்சிட்டான். இதுல என்னோட தவறு எதுவும் இல்ல. இல்லம்மா, சோனா ஆண்டி பொய் சொல்றாங்க. இந்த முட்டைய நான் உடைக்கல. நான் வர்றப்ப சோனா ஆண்டி கல் எடுத்து அடிச்சு மாம்பழங்களை பறிச்சு ரீட்டா ஆண்டி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க வந்தன்னா ஆண்டி கூட்டுல முட்டை இருக்கிறப்ப இப்படி கல் எடுத்து அடிக்கிறது தப்புன்னு சொன்னேன். உடனே கோவமான சோனா ஆண்டி ஒரு கல் எடுத்து அடிச்சு நம்ம முட்டைய உடைச்சிட்டாங்க. இப்படி சொன்ன ஜக்கு கண்ணை விட்டு அழ ஆரம்பிச்சான். இந்த சமயத்துல ஊர் சுத்த போயிருந்த காலுக்காக அங்க வந்து சேர்ந்துருச்சு. நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட காலுக்காக சோனா குருவியை திட்ட ஆரம்பிச்சது. சோனா,
இப்பவே நீ இந்த கூட்டை விட்டுட்டு உன்னோட கூட்டுக்கு போ. இதுக்கப்புறம் நீ எங்க கூட்டு பக்கம் வரவே கூடாது. எங்களோட முட்டையை நீ உடைச்சிட்டல்ல, இதுக்கு எப்படி பழி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியும். காலுக்காக இப்படி போமா சொன்ன உடனே சோனாக்குருவி தன்னோட கூட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு ஒரு நாள் பக்கத்து காட்டுல இருந்து ஒரு பறவை வந்து சோனாக்குருவி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால உன்னை உடனே அங்க வர சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பறவை உடனே அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. உடனே சோனாக்குருவி கூட்டுல உட்கார்ந்திருந்த காங்கல் கிட்ட போச்சு. காலண்ணா, நான் திரும்பி வர வரைக்கும் கொஞ்சம் கூட்ட பாத்துக்கோங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் உங்களை பார்க்க போறேன். சோனா, நீ கவலைப்படாம போயிட்டு வா. நீ திரும்பி வர்ற வரைக்கும் நானே உன்னோட கூட்டுல உட்கார்ந்துருக்கேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி அங்கங்க தன்னோட அம்மாவை பார்க்க பறந்து போச்சு. சோனாக்குருவி போன உடனே கோடாரி எடுத்துக்கிட்டு சோனாக்குருவியோட கூட்டுக்கு போன காலுக்காகவும் அந்த கூட்டை சின்ன பின்னமாக்கி உடைச்சு போட்டுடுச்சு. என்னோட முட்டையை உடைச்ச சோனா குருவியை இன்னைக்கு நான் பழிக்கு பழி வாங்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதையெல்லாம் பார்த்த ஜக்கு பயந்து போய் உட்கார்ந்துருந்தான். அவன் உண்மைய சொல்லலாம்னு நினைச்சா கூட அம்மா அப்பா நம்மள திட்டுவாங்கிற பயத்துல மௌனமா இருந்துட்டான். அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்த சோனாக்குருவி தன்னுடைய கூடு உடைஞ்சிருக்கல பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சது. அழு, நல்லா அழு. எங்களோட முட்டை உடைஞ்சப்ப நாங்க இப்படிதானே அழுதுருப்போம். சோனா, நீ எங்களோட முட்டையை உடைச்ச, நாங்க உன்னோட கூட்டை உடைச்சோம். பதிலுக்கு பதில் சரியா போயிடுச்சு. காங்களே, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க விரும்பல. நான் எங்கேயாவது போறேன். ஜக்கு, நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. பொய் சொல்லி கடைசி வரைக்கும் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவந்துதான் தீரும். இந்த சமயத்துல அந்த வழியா பறந்து போன ரிட்டாக்கி எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க போச்சு. அங்க நடந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்ட ரிட்டாக்கி கோரிக்காகத்தோட முட்டை எப்படி உடைஞ்சதுங்கிற உண்மைய எல்லாருக்கும் சொல்லுச்சு. உங்க முட்டைய சோனா குருவி எவ்வளவு பத்திரமா பாத்துக்குச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நீங்க இப்ப அதோட கூட்டை உடைச்சு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் கேட்ட ஜக்கு இதுக்கப்புறம் அங்க இருந்தா நமக்கு அடி விழுன்னு நினைச்சு அங்க இருந்து பறந்து போனோம். சோனா, எங்களை மன்னிச்சிடு. நாங்க தான் அவசரத்துல தவறான முடிவு எடுத்துட்டோம். ஆமா சோனா, நீ எவ்வளவு நல்லவன்னு எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நாங்க உன் மேல எந்த விஷயத்திலும் சந்தேகப்பட மாட்டோம். எங்களை மன்னிச்சிடு. காலம்தான் கோரியக்கா, நான் உங்க 2 பேரையுமே மன்னிச்சுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். அளவுக்கு அதிகமான கோபத்துல தங்களை மறந்து தவறான முடிவு எடுக்கிற உங்க பக்கத்துல குடியிருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுக்கப்புறம் அந்த தவறு நான் செய்யவே மாட்டேன். இப்படி சொன்னா குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. தங்களோட கோபத்தாலேயும் அவசரத்தாலேயும் நல்ல மனசு உள்ள சோனாக்குருவியோட நட்பழனதை நினைச்சு காலுக்காகவும் குறிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பாதி ராத்திரி ஆச்சு. அந்த காட்டுல திடீர்னு பயங்கரமான சத்தத்தோட இடி இடிக்க ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்த சோனாக்குருவி இடி சத்தத்தை கேட்டுட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. அதே சமயத்துல சோனாக்குருவியோட பொண்ணு பியூட்டியும் எழுந்திரிச்சிச்சு. உடனே சோனாக்குருவி ஜன்னல்ல தாவி போய் உட்காந்து வெளியே எட்டி பார்த்துச்சு. மழை மற்ற நாட்கள் போல இல்லாம இன்னைக்கு ரொம்பவும் அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னால இந்த காட்டுல இந்த மாதிரி மழை பெஞ்சது கிடையாது. பியூட்டி, நம்ம வயலில் நெற்பயிர் விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருந்தது. இந்த மழை விளைஞ்சிருக்கிற பயிரையெல்லாம் நாசமாக்கிடும். அதை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, கவலைப்படாம இருங்க. இந்த மழை இப்ப நின்னுடும். நம்ம வயலுக்கு எதுவும் ஆகாது. இல்ல பியூட்டி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் போய் நம்ம வயல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி உடனே தன்னோட வயலை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனாக்குருவி ஒரு மரக்கிளையில உட்காந்து தன்னோட வயலை பார்த்துச்சு. சோனாக்குருவியோட வயல் பூரா தண்ணியால நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நம்ம காட்டுல வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட நண்பர்கள் எல்லாம் இந்த விஷயம் தெரியாம வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் எழுப்பி விட்டு விஷயத்த சொல்லணும். இப்படி நினைச்ச சோனாக்குருவி உடனே புறா வீட்டுக்கு போய் வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. புறாண்ணா, சீக்கிரம் கதவை திறங்க. இந்த சத்தத்தை கேட்ட புறா கதவை திறந்து வெளியில வந்துச்சு. இப்படி வெளியில வந்த புறா ரொம்பவும் வேகமா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சோனா, இந்த மாதிரி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஆமா, என்ன விஷயமா நீங்க வந்த? புறாண்ணா, நம்ம காடு புறா வெள்ளம் வேகமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் உயிர் தப்பிக்கணும். எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு போய் ஆகணும்.
நீ சொல்றதும் சரிதான். இந்த மழையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் போய் ரீட்டா கிளிகிட்ட இந்த விஷயத்த சொல்லி அழைச்சுக்கிட்டு வரேன். நீ காகங்களோட வீட்டுக்கு போ. இப்படி சொன்ன புறா உடனே ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன புறா ரீட்டா கிளி வீட்டு வாசல் கதவை ரொம்ப நேரமா தட்டுச்சு. ஆனா ரீட்டா கிளி கதவை திறக்கவே இல்லை. பிறகு புறா ஜன்னல் வழியா ரீட்டா கிளி வீட்டை எட்டி பார்த்தது. அந்த சமயத்துல ரீட்டா கிளி படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. ரீட்டா ரீட்டா சீக்கிரமா எழுந்துரு. நம்ம காடு பூரா வெளில வந்துகிட்டு இருக்கு. நாம எல்லாரும் இப்பவே இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாவது போயாகணும். புறா, நேத்து ராத்திரி 2 கொய்யா பழத்தை வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதால நல்லா தூங்கிட்டேன். இங்க பாரு, நீ தூங்கின கதையெல்லாம் அப்புறம் சொல்லு. முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா. ரோனி, புல்புல் எல்லாரையும் போய் கூப்பிடணும். கோரி அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. என்னங்க, சோனா குருவி கூப்பிடுற சத்தம் கேக்குது, போய் என்னன்னு கேளுங்க. இங்க பாரு கோரி, இத்தனை நாளா ராத்திரியில எனக்கு வேர்த்து ஒழுகும், தூக்கமே வராது. ஆனா இன்னைக்கு மழை பெய்யறதால குளுகுளுன்னு இருக்கு. என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடு. உங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வருமா? எனக்கு வராதா? கோரி அக்கா சீக்கிரம் வெளியில வாங்க. இந்த சோனா எதுக்கு எடுத்தாலும் கோரி அக்காவை தான் கூப்பிடும், காலண்ணனை கூப்பிடாது. இப்படி புலம்புனா கோரிக்காகும் பிறகு கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தது. சோனா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எங்களை ராத்திரியில கூட தூங்க விட மாட்டாங்கிற? கோரி அக்கா, மழை பெஞ்சு நம்ம காடு புறா வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் இப்பவே இந்த காட்டை விட்டு கிளம்பி ஆகணும். கோரி, இந்த சோனா குருவிக்கு வேற வேலையே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெரிய விஷயமா நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கும். நீ கதவை சாத்திட்டு உள்ள வா. உங்களோட பேச்சால என்னோட தூக்கம் கெட்டு போகுது. இங்க பாரு சோனா, நீங்க எங்க வேணாலும் போங்க, தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ணாதீங்க. கோரி அக்கா, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா ஏதாவது உயரமான மலைப்பகுதிக்கு போய் ஆகணும். அப்பதான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சோனா குருவி சொன்னது எதுவும் காதல வாங்காத கோரிக்காகும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. பிறகு வேற வழி இல்லாத சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன சோனா குருவி தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிச்சு. பியூட்டி, காடு பூரா வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா உன்னுடைய ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு கிளம்பு. பிறகு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு சோனா குருவியும் பியூட்டியும் வீட்டை விட்டு கிளம்பி பறந்து போனாங்க. இப்படி போன பியூட்டியும் சோனா குருவியும் ஒரு பெரிய மரத்தோட உச்சியில உட்காந்துருந்த புறாவையும் ரீட்டா கிளியும் பார்த்துட்டு அங்க போனாங்க. சோனா, காகங்கள் கிட்ட விஷயத்த சொன்னியா இல்லையா? அவங்க ஏன் இன்னும் வரல? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா காங்கள் என்னுடைய பேச்ச காதுல வாங்கவே இல்லை. அவங்க இந்த மழையை ரொம்பவும் அலட்சியமா நினைக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம காகங்களுக்காக இங்க காத்திருக்க தேவையில்லை. சீக்கிரமா கிளம்புங்க, நம்ம மலைப்பகுதியை நோக்கி பறந்து போவோம். இப்போ பேசிக்கிட்டோம்னா பிறகு அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட வீட்டுக்குறையில இருந்து மழைநீர் வீட்டுக்குள்ள ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. தங்களுடைய காட்டை விட்டு பறந்து வந்த பறவைகள் எல்லாரும் இப்போ ஒரு பாதுகாப்பான மலை உச்சியில வந்து சேர்ந்திருந்தாங்க. இந்த இடம் நமக்கு நல்ல பாதுகாப்பான இடம். இதுக்கப்புறம் வெள்ளத்தால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வெள்ளத்தால பாதிப்பு இருக்காதுதான். இருந்தாலும் நாம இன்னும் ரொம்ப நேரம் இந்த மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பியூட்டி அப்படியே தன்னோட அம்மா மேல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ரீட்டா, நீயும் ரோனியும் என் கூட வாங்க. நாம போய் கொஞ்சம் மரக்குச்சிகளையும் வைக்கோலையும் எடுத்துக்கிட்டு வந்து இங்க ஒரு சின்ன ஷெட்டு போடுவோம். பிறகு தேவையான பொருட்களை எடுக்க போன இவங்க 3 பேரும் சீக்கிரமாவே அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரத்திலேயே எடுத்துட்டு வந்த பொருட்களை வச்சு ஒரு அழகான வைக்கோல் கொட்டைகளை கட்டி முடிச்சாங்க. மழை இப்போ ரொம்ப அதிகமா பெஞ்சதால காங்களோட வீடு லேசா ஆட ஆரம்பிச்சது. அதனால காங்கள் 2 பேரும் கண் வச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. இந்த சமயத்துல காங்களோட வீடு திடீர்னு அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சது. நல்ல வேலையா காங்கள் 2 பேரும் எந்த காயமும் இல்லாம வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. காங்களோட கண்ணுக்கு எதிரிலேயே அவங்களோட வீடு மழை வெள்ளத்துல மிதந்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்த காங்கள் 2 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. கழுச்சி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தோம்னா நம்ம 2 பேருமே இறந்து போயிருப்போம். கோரி, சீக்கிரம் வா. யார் வீட்லயாவது போய் அடைக்கலம் கேட்டு பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் புறாவோட வீட்டுக்கு போனாங்க. புறாவோட வீடு மரத்துல இருந்து கீழே வெள்ளத்துல போய்கிட்டு இருந்தது. இதே மாதிரி ரீட்டா கிளியோட வீடு, சோனா குருவியோட வீடு எல்லாமே வெள்ளத்துல நடந்து போய்கிட்டு இருக்கத காங்கள் அதிர்ச்சியோட பார்த்தாங்க. கழுச்சி, அப்படின்னா இந்த காட்டுல நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? யாருமே இல்லை.
சோனா குருவி நம்மளை கூப்பிட வந்தப்பவே நாமளும் அவங்க கூட சேர்ந்து இந்த காட்டை விட்டு போய் இருக்கணும். நாம் அலட்சியமாய் இருந்ததால இப்போ யாருமே இல்லாமல் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். காலுஜி, இப்பவாவது வாங்க, நாம நண்பர்கள் போன மலைப்பகுதியை நோக்கி நாமளும் போக ஆரம்பிப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் மலைப்பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா பறவைகளும் மழையில நனையாம அந்த கொட்டகையில பாதுகாப்பா உட்காந்துருந்தாங்க. அம்மா அம்மா எனக்கு பசிக்குது. பியூட்டி, இந்த ராத்திரி நேரத்துல அதுவும் மழை பெய்யுற சமயத்துல நான் உனக்கு எங்க இருந்து உணவு எடுத்துட்டு வர முடியும்? புல்புல், எனக்கும் பசிக்குது. நீ வா, நாம 2 பேரும் போய் ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். ரோமி அக்கா, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. உணவு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். பிறகு ரோனி குருவியும் புல்புலும் அந்த ராத்திரியில உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. இந்த சமயத்துல நண்பர்களை தேடி வந்த காங்கள் 2 பேரும் அவங்க இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சோனா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு வெக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நீங்க போட்டு இருக்க ஷெட்டுக்குள்ள நாங்களும் வந்து உட்கார அனுமதி கொடுங்க. கோரி, உங்களுக்கு இந்த மழையெல்லாம் சர்வசாதாரணம். நீங்க எல்லாம் இந்த ஷெட்டுக்குள்ள வந்து உட்காந்தா அது உங்களுக்கு தான் அசிங்கம். புறா, நாங்கள் ஏதோ வழக்கமாக பெய்கிற மழை மாதிரி கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு விட்டுடுன்னு நினச்சிட்டோம். எங்களோட கணிப்பு தப்புன்னு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு. அதனால் நாங்கள் பேசுனதையெல்லாம் மனசில் வச்சுக்காம தயவு செய்து எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. காலண்ணா, நல்லதோ கெட்டதோ காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் ஒன்னா ஒரு முடிவு எடுக்கிறப்ப நீங்களும் அந்த முடிவுக்கு ஒத்து போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட வேண்டி வரும். பிறகு எல்லா பறவைகளும் தங்களுக்குள்ள கலந்து பேசி காங்களையும் அந்த டென்ட்டுக்குள்ள வந்து உட்கார அனுமதிச்சாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்களும் கட்டுப்பட்டு உங்க கூட ஒத்துமையா இருப்போம்.